ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல் நம்ம காட்டில் போய் சாணியெல்லாம் அள்ளிட்டுங்க, க்ளீன் பண்ணி கூட்டி அள்ளிட்டு, அதுக்கப்புறம் பால் பீசிட்டு இருந்தாங்க. பால் வண்டி வந்துரும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொன்னதுனால, நம்ம ஊர்லலாம் நேரத்திலேயே பால் வண்டி வந்துருங்க. 5 to 5:30 அப்படி அந்த டைம்லலாம் வந்துருங்க. அதனால நேரத்திலேயே பால் பீசி அவர்கிட்ட குடுத்து விட்டுட்டு, வீடு வாசல் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி வந்துட்டேங்க. வாசல் கூட்டிட்டே இருந்தேங்க. எங்க 6 மணிக்கு மேலலாம் நம்ம ஊர்லலாம் வாசலும் கூட்டக்கூடாதுங்க, சாணியும் தெளிக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்கலாம் திட்டிகிட்டே இருப்பாங்க. அதனால 6 மணி அடிக்கக்கூடாது, சூரியன் வெளிய வரங்காட்டி எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு சொல்லி அவசர அவசரமா செஞ்சுட்டே இருந்தேங்க. கரெக்ட்டா வாசலெல்லாம் தெளிச்சதுக்கப்புறம் போய் சாப்பாட்டு வேலைய ஆரம்பிச்சேன். அப்புறம் தாங்க சூரியனே வந்தாரு. அதுக்கப்புறம் நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டேங்க. அங்க வேலைக்கு போன இடத்துல இந்த நோனி பழம் இருந்ததுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. என்னடா நோனி பழம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு போய் பார்த்தா, அந்த நொனா பழத்தோட அக்கா, அம்மா அந்த ரேஞ்சில சொல்லலாம். வெளிநாட்டு பழம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அத பறிச்சு அத உடைச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்தேங்க. ஒண்ணுமே முடியல. ஸ்மெல்லே நல்லாவே இல்ல. ஆனா இது அதுக்கு நல்லது, இதுக்கு நல்லது, சுகருக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, உடல் எல்லா பிரச்சனைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு செட்டே ஆகல. ஜூஸ் எல்லாம் குடிச்சா நல்லாதுன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டேங்க. நான் இந்த இடத்துக்கு போனா இந்த பழம் இல்லாம நான் வரவே மாட்டேங்க. இந்த மரம் 60 வருஷமா இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த காட்டுக்காரக்கா என்னை பார்த்தாவே சிரிச்சிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே பார்க்கறதுனால என்னை பார்த்தா அவ்வளோ கிண்டல் அடிச்சிட்டே இருப்பாங்க. வெள்ளாம்பழத்துக்காரி வந்துட்டாடா, இந்த பழம் இல்லைனா இவன் நவரவே மாட்டாடா அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. ₹5 கொடுத்தா கூட போதுங்க, நிறைய பழம் எனக்கு கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் இந்த வெள்ளாம்பழம் பிடிக்குமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.